நகர்வள பகுதிகள். செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும், கூடலூர் பகுதியிலே நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்களும், பந்தலூர் பகுதியிலே நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் இணைந்து செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் வனவிலங்குகள் மக்களுக்கு அதிக அளவு தொல்லைகளை தந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் வனவிலங்குகளும் நீலகிரி மாவட்டம் போன்ற பகுதிகளிலே வாழ்ந்து வந்தது, மனிதர்களும் வாழ்ந்து வந்தார்கள். மனித மோதல் மிருக மோதல் என்ற நிலை அக்காலத்தில் குறைவு அறவே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் தற்போது நித்தமும் புத்தம்புது தகவல்களாக, செய்திகளாக வனவிலங்குகளால் மக்களுக்கு இடையூறும் உயிருக்கு பாதிப்பும் என்ற செய்திகள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்த வண்ணமே இருக்கிறது. ஏன் இந்த நிலை? காடுகள் இருக்கிறதா அல்லது காடுகள் இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டதா? காடுகளிலே உணவு இருக்கிறதா? உணவை தேடி ஏன் இந்த வனவிலங்குகள் இன்றைக்கு ஊர் பகுதியிலே வருகிறது என்று சொன்னால், சமூக ஆர்வலர்களும் இன்னும் பொதுமக்களும் வனவிலங்கை விரும்பக்கூடியவர்களும் இன்றைக்கு தருகின்ற செய்தி, வனப்பகுதியிலே வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகள் இல்லை என்பதுதான். கடந்த காலங்களில் கூடலூரிலே இருந்து தெப்பக்காடு செல்லும் சாலையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். இருபுறங்களிலும் மூங்கில் புதர்கள், மூங்கில் காடுகள், மூங்கில் விண்ணை தொடும் அளவிற்கு வளர்ந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த யானைகளுக்கு உணவாக தந்து கொண்டிருந்த மூங்கில்கள் காணாமல் போய்விட்டது. எங்கே மூங்கில்கள் என்று தேட வேண்டிய நிலை வனப்பகுதியிலே, வனத்துறை இருக்கின்ற பகுதிகளிலே காணவில்லை என்பது சமூக ஆர்வலர்களின் ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இன்றைக்கு கூடலூரிலே இருந்து உதகை செல்லும் சாலையில் தலைக்குந்தா என்ற பகுதி, அதற்கு சற்று முன்பாக, கூடலூரில் இருந்து செல்லுகின்ற போது முன்பாக, உதகையில் இருந்து வருகின்ற போது தலைக்குந்தாவை தாண்டி சற்று முன்பாக பார்த்தால் காடுகளை போல, அடர்ந்த வனங்களை போல விண்ணை தொடுகின்ற மரங்கள் அனைத்தும் சாலை ஓரங்களிலே இருக்கும். அங்கிருந்து பார்த்தால் இது ஒரு வனக்காடு, பெரிய காடு என்றுதான் நினைக்க தோன்றும். நினைத்திருந்தார்கள், சொல்லி வந்தார்கள். ஆனால் இப்போது அந்த சாலையிலே மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. சாலை ஓரங்களிலே சற்று தூரங்களிலே இருந்த மரங்கள் எல்லாம், கற்பூர மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்டு உள்ளே பார்த்தால் பொட்டல் காடுகளாக இருக்கிறது. இந்த சோலைகளையும் காணும், வனங்களையும் காணும், அதற்குள்ளே மரங்களையும் காணும். ஆக சாலை ஓரங்களில் மட்டும்தான் காடுகளை போன்ற தோற்றமா என்று சமூக நல ஆர்வலர்களும் வனங்களை விரும்புகின்றவர்களும் இயற்கை காட்சியை பாதுகாவலர்களும் இன்னும் வன விலங்குகளை விரும்புகின்ற சமூக ஆர்வலர்களும் இதை ஒரு கேள்விக்கரையாக தொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் விலங்குகள் இன்றைக்கு ஊருக்குள்ளே வந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே இன்றைக்கு பஜார் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, 18வது வார்டு, கூடலூர் நகராட்சியினுடைய 18வது வார்டு, ஏகே நகர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி கூடலூர் மத்திய பஜார் பகுதி. இந்த பஜார் பகுதியில் மாலை இரவு கூட
வரவில்லை. மாலை நேரத்தில் உணவை தேடி பன்றி கூட்டங்கள் கூட்டமாக வருகிறது. கூட்டமாக வருகிறது. இந்த பன்றிகளுக்கு காடுகளிலே உணவுகள் இல்லையா? கிழங்கு வகைகள் இல்லையா? அது உண்ணக்கூடிய உணவுகள் இல்லையா? ஏன் இது மக்கள் வசிக்கின்ற, மக்கள் வாழுகின்ற பகுதியிலே உணவை தேடி வருகிறது? வனத்துறையினுடைய கவனக்குறைவா என்று கூட கேட்கிறார்கள். அதை போல கூடலூர் கோட்டாட்சியருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தின் வழியாக செல்லுகின்ற பாதையில், பழைய நீதிமன்றம் செல்லக்கூடிய சாலையில் பன்றி கூட்டங்கள் மாலை நேரத்திலே உலவுகிறது. அதில் நடந்து செல்லுகின்றவர்கள் அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். பன்றிகள் எங்கே வந்து குத்திவிடுமோ, மோதிவிடுமோ என்ற ஒரு பயத்தோடு செல்லுகிறார்கள். இதிலும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் எல்லாம் டியூஷன் என்று மாலை கல்வியை கற்றுவிட்டு செல்லுகின்ற போது பயமாக இருக்கிறது. பெற்றோர்களும் பிள்ளைகள் வருவார்களா என்ற அச்சத்தோடு கூடலூர் மத்திய பகுதியாக பழைய நீதிமன்றம், பஞ்சாயத்து யூனியன், தாலுகா வட்டாட்சியர் அலுவலகம், இன்னும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வீடுகள் இருக்கின்ற பகுதியிலே பன்றி கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வனவிலங்குகள் வனத்தை விட்டு மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறது. இதை போல பொள்ளாச்சி வால்பாறை என்ற பகுதியில் சாலையிலே ஒற்றை யானை நின்று கொண்டு வாகனங்களை செல்ல விடாமல் தடுத்து கொண்டு சாலையிலே நின்று கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், சாலையிலே வருகின்ற வாகனத்தை நிறுத்தி அதில் கொண்டு வருகின்ற காய்கறிகளை, உணவு வகைகளை உண்ணலாம் என்ற நோக்கத்தில் நின்று கொண்டிருப்பதாக சமூக நல ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். அந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் அந்த சாலையில் இருபுறமும் வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியிலே யானை நிற்கிறது, யாரும் வாகனத்தோடு செல்லாதீர்கள் என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த புறமும் வனத்துறையுடைய வாகனத்தை நிறுத்தி ஆரன் அடித்து லைட்டை ஒளிரவிட்டும் மற்றவர்கள் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடித்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணி மைக்கேல் 70 வயது. அவர் வனத்துறையினர் எச்சரிக்கையை மீறி அவர் அந்த வழித்தடத்திலே தன்னுடைய வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை செலுத்துகிறார். இதில் சாலையில் நின்று கொண்டிருந்த இந்த முரட்டுத்தனமான ஒற்றை யானை அவரை தட்டி விடுகிறது. தட்டி விட்டவுடன் அவர் தூர போய் விழுகிறார். பிறகு இந்த யானை திரும்பி மறுபுறம் செல்வதற்காக நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் மீண்டும் அந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் எழுந்து நடந்து யானையின் முன்பாக வருகிறார். வனத்துறையினர் கூச்சலிடுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள். டே வராதடா, ஓடுடா ஓடுடா என்று கூச்சலிடுகிறார்கள். இந்த கூச்சலை செவிமடுக்காமல் அந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் வருகிறார். இதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்ட அந்த முரட்டு யானை மீண்டும் துரத்துகிறது. அவர் ஒரு மேட்டின் மேலே ஏறி தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார். ஆனால் யானை விடாமல் தன்னுடைய கொம்பால் முட்டி தள்ளி அவரை தூக்கி எறிகிறது. இதில் அவர் அந்த இடத்திலே மரணத்தை தழுவிவிட்டார் என்ற தகவலும் கிடைத்திருப்பதாக நமது செய்தியாளர் வால்பாறை பகுதியிலே இருந்து ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட வனவிலங்குகளுடைய தாக்குதலும், வனவிலங்குகள் சாலைகளிலும் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும்
மக்களுக்கு தொல்லை தருவதற்கு காரணம் என்ன என்று எதனால் என்று சமூக நல ஆர்வலர்களும் இன்னும் வனங்களை விரும்புகின்ற பொதுநலவாதிகளும் தெரிவித்திருப்பது, வனங்களிலே வனவிலங்குகளுக்கு தேவையான உணவுகள் இல்லை. யானைகளுக்கு தேவையான அந்த மூங்கில் குருத்து போன்ற தாவரங்கள் வனத்திற்குள்ளே இல்லை. பன்றி போன்ற மிருகங்களுக்கு அங்கே கிழங்கு வகை போன்ற உணவுகள் அந்த வனத்திலே இல்லை. இதனால்தான் அது மக்களுக்கு தொல்லையும் மக்கள் இருக்கும் இடமும் தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது யாருடைய தவறு, எங்கே தவறு நடக்கிறது என்று ஆராய வேண்டும். அதை தீர்த்து வைத்தால் இது போன்ற தொல்லைகள் எல்லாம் இருக்காது என்று சமூக நல ஆர்வலர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் வால்பாறை பகுதியிலே இருந்தும் கூடலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்களும் பந்தலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்கள் இது போன்ற தகவல்களை தந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் உடனுக்குடன் கண்டு மகிழுங்கள். இதற்காக நீங்கள் என்எம் டிவியிலே இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்